பார்ட்னர், நீங்கள் நேசிக்கிற ஒரு பர்சன் உங்களோட காதலை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒன்றும் ஈகோ பிடிச்சவங்க கிடையாது பார்ட்னர். சம்டைம் அவங்க கடந்து வந்த வாழ்க்கை, அவங்க கடந்து வந்த பாதையில் நிறைய பிரச்சனையில் அவங்க அடிபட்டிருக்கலாம். இப்போது அவங்க இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ளே இல்லை இன்னொரு லைஃப்குள்ளே போகணும் அப்படின்னா ஒரு வேளை அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை கொண்டு வரலாம். தன்னோட கடந்த கால வாழ்க்கையில் இருந்த மாதிரியான சில விஷயங்கள் மறுபடியும் தனக்கு வந்துடுமோ அப்படிங்கிற பயம் கூட இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கலாம் பார்ட்னர். முதல்ல நீங்கள் ஒருத்தவங்களை நேசிக்கிறீங்க, அவங்க உங்களோட காதலை மறுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தேடி பாருங்கள். அதை விட்டுட்டு அவங்க ஏற்கனவே ஒரு விஷயத்தில் ரொம்ப அடிபட்டு இருக்கும்போது நீங்களும் மறுபடியும் அவங்களுக்கு தொல்லை கொடுக்குறீங்க அப்படின்னா அது அவங்களை இன்னுமே கஷ்டப்படுத்துமே தவிர என்றைக்குமே அந்த ஒரு விஷயம் உங்கள் மேலே மறுபடியும் காதலாக மாறவே மாறாது பார்ட்னர். முடிஞ்சளவு யாராவது ஒருத்தவங்க ஒரு பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள எப்படி வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் பார்க்கணும். அதை விட்டுட்டு மேலும் மேலும் அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க பார்ட்னர். உங்களோட பார்ட்னரோட கஷ்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நாளைக்கு அந்த பார்ட்னர் உங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.